வணக்கம் தமிழா. ஹானர் 200 ப்ரோ இது வந்து நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஹானர் 200 ப்ரோ விலை வந்து நாளைக்கு தான் எனக்கே தெரியும். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:45. நாளைக்கு மார்னிங் 4:30 நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். டெல்லியில் வந்து ஒரு ப்ரீஃபிங் இருக்குது, போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஏர்லி இம்ப்ரெஷன் வீடியோ இதை பற்றி நான் வந்து போட்டலாம். எப்படியும் விலையெல்லாம் தெரிஞ்ச பிறகு ரிவ்யூ போடலாம். ஏன்னா வந்து அந்த விலைக்கு இது ஒத்தாகும்போது அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ ஏன்னா வந்து இந்த ஹானரோட ப்ரைஸிங் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இதோட விமர்சனம் டீட்டெயிலாக போடுறேன். பட் இன்றைக்கி நம்ம வந்து இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்ப்போம். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருக்குது ஒரு டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா 8.2 mm திக்னஸ் மற்றும் 199 கிராம்ஸில் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லிம்மாக வந்து இருக்குது. பட் இந்த கேமரா மாடியூலோட டிசைன் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ வந்து ஒரு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கட் அவுட் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பின்பக்கம் வந்து ஒரு டுவல் டெக்ஸ்சர் மாதிரி ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 2 கலரில் வருது. இந்த கலர் மற்றும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லேயும் வந்து தராங்க. பட் ஸ்லிம்மான பேக்கில் வந்து கவுடாக இருக்குது, கார்னர்ஸில் வந்து ரவுண்டடாக இருக்குது. மேல் பக்கம் வந்து ஐஆர் சென்சர், மைக் மற்றும் ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் தராங்க. கீழேயும் ஸ்பீக்கர் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்ப்போம். ஹானர் ஃபோன்களில் டிஸ்பிளேக்கு எப்பவுமே வந்து முக்கியத்துவம் தருவாங்க. பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே, கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து அவங்களோட லாஸ்ட் ஃபோன்களையும் தந்திருந்தாங்க. இதுலேயும் அப்படி தான் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே வந்து கிடைக்குது. 6.78 inch டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தராங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே. ஸோ வந்து நீங்கள் பார்க்கலாம், சைட்ஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. மேலே வந்து ஸ்லைட் கர்வ்டு வந்து தந்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 4000 nits பீக் பிரைட்னஸ் தராங்க. கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு 3840 Hz PWM டிம்மிங் தராங்க. ஆன்டி ஃப்ளிக்கர் ப்ரொடக்டிவ் டிஸ்பிளே இது. ஸோ கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு குவாலிட்டி டிஸ்பிளே, ஸ்மூத்தாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா முக்கியம் இல்லையா குமார்? ஸோ கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனு வந்து எப்படியும் ஒரு 45,000க்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு கேமரா இருக்கணும். ஸோ இதில் கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP போர்ட்ரேட் சென்சர். இது வந்து சோனி IMX 906 சென்சரோடி வருது. இன்னொன்று வந்து 50 MP டெலிஃபோட்டோ சென்சர். இது வந்து சோனி IMX 856 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெயின் கேமரா மற்றும் டெலிஃபோட்டோ ரெண்டுலையுமே வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் EASOD வருது. அப்புறம் மூணாவதாக ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் தராங்க. இது வந்து மேக்ரோ லென்ஸாகவும் யூஸ் ஆகுது. ஃப்ரெண்டுக்கு வந்து 50 MP போர்ட்ரேட் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இப்போலாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிகள் வந்து ஒவ்வொரு லென்ஸ் கம்பெனி கூட வந்து கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஜீஸ் ஆப்டிக்ஸ் வந்து விவோவோட கொலாபரேஷனில் இருக்குது. அப்புறம் ஷாமி வந்து லைக்கா கொலாபரேஷனில் அவங்க கேமராவில் இன்டிகிரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஹார்கோட்டுங்கிற ஒரு ஸ்டூடியோ, இவங்க வந்து லென்ஸ் கம்பெனியில் ஒரு ஸ்டூடியோ, அந்த ஸ்டூடியோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த போர்ட்ரேட் மோடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்புட் வாங்கி ஒரு ஃபில்டர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஹார்கோட் வைப்ரண்ட், கலர் மற்றும் கிளாசிக்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எடுத்த சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து இப்போ காண்பிக்கிறேன், பாருங்கள். ஃபோட்டோஸ் குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மேக்ஸிமம் 4Kல நீங்கள் வந்து எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து 4K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ தட்ஸ் குட். இப்போ நிறைய ஃபோன்களில் வந்து 4K ஆப்ஷன் தரதில்லை.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4Kல வந்து வீடியோ எடுக்கலாம். அதற்கான சாம்பிள் தான் பார்க்குறீங்க. 4Kல தான் இந்த கிளிப்பை நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். 4K வீடியோ சாம்பிள் இது. ஸோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ல வந்து பவர் ஆகுது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிப்செட் வந்து Xiaomi 14 Civiல வந்து பார்த்துருந்தோம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட். ஸோ கேமிங்க்கு சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் வெயிட் ஃபார் த ரிவ்யூ. ஸோ அப்புறம் வந்து சில ஏஐ ஜாப்ஸ் அடிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்குது. இப்போ எல்லா ஃபோன்கள்லேயும் வந்து ஏஐ இன்டகிரேஷன் கொண்டு வராங்க. ஸோ ஹானர்லேயும் சில ஏஐ இன்டகிரேஷன் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து மேஜிக் கேப்சியூல்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. டைனமிக் ஐலண்ட் மாதிரி இங்கே வந்து மேஜிக் கேப்சூல்னு அதை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மேஜிக் போர்ட்டல்னு ஒரு தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக விமர்சனத்தில் சொல்கிறேன். பேட்ரி வந்து 5200 mAh பேட்ரி இருக்குது. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. 66 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து Honor 200 Proவில் கிடைக்குது. சார்ஜர் வந்து லாஸ்ட்டு 2 ஃபோன்களில் ஹானர் வந்து பார்த்திங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜர் தந்தாங்க. அது வந்து தேர்ட் பார்ட்டிஸை வந்து பண்டில் பண்ணாங்க. அவங்களோட ஒரிஜினல் ஹானர் சார்ஜர் வந்து பாக்ஸில் தரல. பட் இந்த வாட்டி நாளைக்கு லான்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஹானர் சார்ஜர் வருமா, இல்லாட்டி நீங்கள் தனியாக அதை வாங்கலாமாங்கிறத நாளைக்கு லான்ச்சில் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரிவ்யூலையும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனு வந்து 100 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்தியாவுக்கும் அந்த சார்ஜர் கிடைக்கும். பட் ஒரிஜினல் சார்ஜர் பாக்ஸில் வருமா இல்லை எக்ஸ்ட்ராவாக வாங்கணுமான்னு நாளைக்கு லான்ச்சில் நம்ம அவங்க சொல்லும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து Honor 200 Proவோட என்னோட ஏர்லி இம்ப்ரெஷன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அதை என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதில் வந்து கவர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமிராஜன். டைம் ஆச்சு. வீடியோ 12 o'clock ஆச்சு. வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்கி காலைல 4:30 மணிக்கு ஏர்போர்ட் கிளம்பணும். ஸோ இந்த வீடியோ இதோடய நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.